இங்கே டிஎன்பிஎஸ்சியில் நம்பர்ஸ் அதை பற்றி நாம் இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து சம்மெல்லாம் ஈஸியாக கடகடான்னு போட்டுருவோம். ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, நம்மளால் இந்த நம்பர்ஸ்னால் என்ன, அதனுடைய பேசிக் திங்ஸ் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அதனால் அதை பற்றின விவரங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நாம் கொடுக்குறோம். இதில் வந்து இப்போ நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும். நேச்சுரல் நம்பர் அதாவது இயல் எண், இதை வச்சு தான் நமக்கு அடுத்தடுத்த கிளாஸு போய்கிட்டே இருக்கும். அதாவது 6, 7, 8 அந்த வகுப்புகளில் இருந்து நாம் 11, 12 போகிற வரைக்கும் இந்த நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நேச்சுரல் நம்பருங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1, 2, 3 அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது நேச்சுரல் நம்பர். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பரோட நம்ம 0வை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஹோல் நம்பர். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, சேர்க்கணும். இங்கே தெளிவாக ஒரு படம் போட்டிருப்பாங்க, 6th ஸ்டாண்டர்டில் ஒரு படம் போட்டிருப்பாங்க. என் நேச்சுரல் நம்பர் அது எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா W ஹோல் நம்பருக்குள்ளே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண். சரிங்களா? சரி, இப்போ இந்த ரெண்டை பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இண்டீஜர்ஸ். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு தெரிஞ்சால் போதும். இண்டீஜர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா 0, ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் 1, ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் 2 அண்ட் ஸோ ஆன் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த வேல்யூ ப்ளஸ்லேயும் இருக்கும், மைனஸ்லேயும் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ப்ளஸில் இருந்தால் பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதாவது மிகை எண்கள். மைனஸில் இருந்தால் அது பேர் குறை எண்கள், நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இது எல்லாமே இண்டீஜரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுவரையிலையும் நம்முடைய சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு தெரிவிங்க. அதுக்கப்புறம் இண்டீஜர்ஸ் அப்புறம் ஈவன் அண்டு ஆட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈவன் அண்டு ஆட் நம்பர்ஸ், அதாவது ஒற்றைப்படை எண் மற்றும் இரட்டைப்படை எண். இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக தேவை. இந்த ஈவன் நம்பர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 0, 2, 4 அப்படியே போகும். இந்த நம்பரில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈவன். 0, 2, 4, 6, 8 அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருக்கணும். மற்றது எல்லாமே ஆடு நம்பர். எப்படி ஆடு நம்பர்னால் 1, 3, 5, 7, 9 இதில் முடிஞ்சிருந்தால் அது ஆடு நம்பர். அப்போ ஈவன் நம்பர்னால் என்னன்னு பார்க்க தெரிஞ்சிருக்கணும், ஆடு நம்பர்னால் என்னன்னு நமக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இது ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா பகா எண்கள். பகா எண்கள் அப்படிங்கிறது ஒரு எண் தன்னைத்தானே வகுத்து கொண்டால் அது பகா எண். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த 2ங்கிற நம்பர் வேறு எந்த வாய்ப்பாடுலையுமே வராது. உதாரணமாக 3 வாய்ப்பாடில் வராது, 4 வாய்ப்பாடில் வராது, அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2ங்கிற எண்ணை 2 தவிர வேறு எந்த எண்ணாலையும் நம்மளால் வகுக்கவே முடியாது. அதனால் அது பகா எண். அப்புறம் 3ங்கிறது ஒரு பகா எண். ஏன்னா 3ம் அதே மாதிரி தான், அப்புறம் 5ம் அதே மாதிரி தான், 7ங்கிறது அதே மாதிரி தான். 1ஆலையும் தன்னாலையும் வகுப்பட்டால் அது பகா எண். என் நம்பர் இட் கேன் பி டிவைட் பை இட் செல்ஃப், அவ்வளோதான். 1 1ஆல் வகுப்படணும், இல்லைன்னா அதால் வகுப்படணும். அதுக்கு பேர் தான் பகா எண். மற்றவை எல்லாமே பகு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ பகா எண்ணில் நிறையா வெரைட்டி போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 137 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன். 137 இது பகு எண்ணா பகா எண்ணா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை 2ஆல் வகுத்து பாருங்கள். கடைசியில் 7 அப்படின்னு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக 2ஆல் வகுப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான். அப்புறம் 3ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் வரும். எப்படி வரும் அப்படின்னா டெஸ்ட் டிவைசபிலிட்டி அப்படின்னு பேர். அதுக்கு பேர் வகுப்படும் தன்மை. 6வது வகுப்பில் இது முதல் பருவத்தில் இருக்கும். இதை அடுத்தடுத்து நான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. முதல்ல இது ஒரு உதாரணமாக வச்சுக்கோங்க. இது பகா எண். ஏன் பகா எண்ணா, இது வேறு எந்த வாய்ப்பாடுலையும் வகுக்க முடியாது. அதனால் இது பகா எண். சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் கோப்ரைம். இதுக்கு பேர் சார்பகா எண்கள், கோப்ரைம்ஸ். இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க. ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் இருந்துட்டால் அது சார்பகா எண் தான். ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்போ 2ம் 3ம் பக்கத்து நம்பர். இந்த 2க்கும் இந்த 2 எந்த வாய்ப்பாடில் வகுப்படும் அப்படின்னா 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். அதனால் இது சார்பகா எண். இப்போ 4 5 சார்பகா எண், 6 7 சார்பகா எண், 8 9 சார்பகா எண். ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நம்பராக இருந்தால் அது கண்டிப்பாக சார்பகா எண்ணாக இருக்கும். அதுக்கு மாற்று ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுப்பாங்க, அதர் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு சார்பகா எண் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா 1ஆல் மட்டும்தான் வகுப்படணும். இந்த 2 நம்பரும் 1ஆல் மட்டும் வகுப்பட்டால் அது சார்பகா எண். இது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 21 மற்றும் 23 இந்த 2ம் சார்பகா எண்ணாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இதுவரையிலையும் நம்பருடைய தன்மை, அதனுடைய வகைகளை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வகுப்படும் தன்மை. இந்த வகுப்படும் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா டெஸ்ட் டிவைசபிலிட்டி அப்படின்னு பேர். டெஸ்ட் டிவைசபிலிட்டி. சரிங்களா? இங்கே ஒரு எண் எந்த எண்ணால் வகுப்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2ஆல் வகுப்படுதா? ஒரு எண் 2ஆல் வகுப்படுமா? 2ஆல் வகுப்படுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்பர், ஒரு உதாரணமாக 58,694ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 58,694ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பர் 2ஆல் வகுப்படுமானா கண்டிப்பாக வகுப்படும். ஏன்னா இங்கே கடைசியில் என்ன இருக்குது, இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் அது கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். இரட்டைப்படை எண் எல்லாமே 2ஆல் வகுப்படும். இதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். கடைசியில், அதாவது யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி எண், இந்த கடைசி எண் இருக்கு இல்லையா, இந்த எண் 2 4 6 8 0 இதில் முடிஞ்சிருந்தால் கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். சரி, அடுத்து நம்ம 3க்கு வர்றோம். இப்போ 3ஆல் வகுப்படுதா ஒரு நம்பர் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது? இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நாம் என்ன செய்யணும்னா கூட்டணும். இப்போ ஒரு உதாரணமாக, இப்போ 695 421 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் 3ஆல் வகுப்படுமா அப்படின்னா தெரியாது. அதனால் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த 6ஐயும் 9ஐயும் கூட்டணும். 6 கூட்டல் 5 எவ்வளவு? 15ஆ? 15 ஒரு 5 எவ்வளவு? 20ஆ? 20 ஒரு 4 எவ்வளவு? 24ஆ? 24 ஒரு 2 எவ்வளவு? 26ஆ? 26 + ஒரு 1 27. அப்போ இந்த மொத்த கூட்டுத்தொகை நமக்கு 27 வருது. அப்போ இந்த 27ங்கிற நம்பர் 3ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படும். அதனால் இந்த மொத்த எண்ணும் 3ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம 9ஆம் நம்பருக்கு போயிடுவோம். சரிங்களா? 9ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு நம்பர் இதே தான் 3ஆல் எப்படி பண்ணோமோ அதே தான் 9ஆலையும் பண்ணணும். எல்லா எண்களையும் கூட்டணும். இப்போ இந்த எல்லா எண்களையும் கூட்டினா கடைசியில் 9ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் வந்தால் அது கண்டிப்பாக 9ஆல் வகுப்படும். இப்போ 27ங்கிறது வருது. 27 9ஆல் வகுப்படும். ஒருவேளை இங்கே 24 அப்படின்னு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இது 9ஆல் வகுப்படாது. அப்போ இந்த எண் எதால் வகுப்படும்? 3ஆலையும் வகுப்படும்,
9ஆலையும் வகுப்படும். ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை என்னவா இருக்குது? 27. அப்போ இந்த 27ங்கிற நம்பர் 3ஆலையும் வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும். சரிங்களா? இப்போ அடுத்து 4ஆல் வகுப்படக்கூடிய நம்பரை பற்றி பார்க்கணும். இப்போ 9ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து 4ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கடைசி 2 இலக்கம் இருக்கு இல்லையா? இப்போ 21ன்னு இருக்குல்ல, இந்த 21 4ஆல் வகுப்பட்டால் இந்த முழு எண்ணுமே 4ஆல் வகுப்படும். கடைசி 2 இலக்கம். இதே கடைசி 3 இலக்கமாக இருந்துச்சுன்னா அது 8ஆல் வகுப்படும். புரியுதுங்களா? கடைசி 2 இலக்கமாக இருந்தால் 4ஆல் வகுப்படும், 3 இலக்கமாக இருந்தால், அதாவது டிஜிட்ஸ். இப்போ ஒரு உதாரணம் என்னென்னா 21ங்கிறது 21 4ஆம் வாய்ப்பால் வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ இந்த இலக்கங்கள், இந்த நம்பர் 4ஆல் வகுப்படாது. அப்புறம் கடைசி அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 8ஆல் பார்க்குறோம். இது 8ஆல் வகுப்படுமா? இப்போ 421ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அடுத்த டிஜிட்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். 421. இப்போ இந்த 421 8ஆல் வகுப்படுமான்னு பாருங்களேன். வகுப்படுமா? பாருங்கள். 6 48, 5 40, மிச்சம் 2 1. அப்போ 21. 21னா இங்கே கடைசியில் 8ஆம் வாய்ப்பால் 21 வராது. அப்போ கண்டிப்பாக இது 8ஆலையும் வகுப்படாது. அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. 4ஆல் வகுப்படுறதா இருந்தால் கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுப்படும் எனில், 4ஆல் வகுப்படும் எனில் கடைசி 2 இலக்கம், கடைசி 2 இலக்கத்தை நம்ம பார்க்கணும். அதாவது 2 டிஜிட்டை பார்க்கணும். 8 எனில் 8ஆல் வகுப்படும்னா கடைசி 3 இலக்கத்தை பார்க்கணும். அவ்வளோதான், கடைசி 3 இலக்கம். இவ்வளோதான் வேலையே நமக்கு. இதுக்கு இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 11ஆல் வகுப்படுறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 11ஆல் வகுப்படுற ஒரு நம்பரை பற்றி நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ 11ஆல் எப்படி வகுப்படும் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. 29 43 54 17. 54 17. இப்போ 11ஆல் வகுப்படுமா அப்படின்னா எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் அல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ்னால் எப்படின்னா, 1 விட்டு 1. இப்போ 2 இருக்கா, இந்த 2 அங்கே எழுதிக்கணும். 2 ப்ளஸ்ஸு, அடுத்து 4 1 விட்டு 1, அடுத்து 5, அடுத்து 5லேருந்து அப்புறம் 1 ப்ளஸ்ஸு 1. ஓகேவா? இது 1. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 6 10 12 வருதா? ரைட். அடுத்து 9 3 9 3, அடுத்து ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ்ஸு ஒரு 7. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 11 20 23 கிடைக்குதா? இப்போ இது ரெண்டையும் நம்ம கழிச்சிடணும். இப்போ 23 மைனஸ் 12 ரெண்டையும் கழிச்சா நமக்கு 11. இந்த 11 மடங்கும் வந்துட்டால் 11ஆல் கண்டிப்பாக வகுப்படும். அப்போ இந்த எண் முழுக்க 11ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்து 5ஆல் வகுப்படுறது. 5ஆல் வகுப்படுறதை பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். எப்படி அப்படின்னா, கடைசி 2 இலக்கம், கடைசி இலக்கம், கடைசியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இலக்கமாக இருந்தாலும் 0 மற்றும் 5ல் முடிஞ்சால் அது கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். இதுதான் நமக்கு வகுப்படும் தன்மையில் இருக்கக்கூடிய வேல்யூ. மற்றதெல்லாம் வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் வரும், 4ஆம் வாய்ப்பாடில் வரும், 5ஆம் வாய்ப்பாடில் வரும். அதனால் அதை பற்றி பெருசாக அவங்க கொடுக்கல. இப்போ எது தேவையோ அதை மட்டும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதை மட்டும் நாம் பார்த்துக்கிட்டால் போதும். இந்த டெஸ்ட் டிவைசபிலிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த ஃபார்முலாஸு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஎன்பிசி எழுதுகிறவங்களுக்கு இது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். இது அல்ஜிப்ராலையும் வரும் அண்ட் ஆல்சோ நம்பர்ஸ்லையும் வரும். a + b the whole square is equal to a square plus 2ab plus b square. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா இந்த மூணுமே நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா தான் அடுத்ததை நம்ம செய்ய முடியும். எங்கெங்கே நம்ம அப்ளை பண்ணணுங்கிறது அது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். a - b the whole square, அதே மாதிரி a square minus 2ab plus b square. இது நம்ம ஏற்கனவே படித்ததான். a square minus b square அதோடைய ஃபார்முலா a plus b into a minus b. இதுக்கு பிறகு நம்ம 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இயல் எண்களினுடைய கூடுதல். இயல் எண்களின் கூடுதலில் 1 + 2 + 3 இது இயல் எண்.
இயலெண்ணில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா n இன்ட்டு n+1/2. இதுதான் இயலெண்களுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வர்க்க எண்களுக்கான கூடுதல். வர்க்க எண் அப்படின்னா பவரில் 2 இருக்கும். 1² + 2² + 3² அண்ட் ஸோ ஆன் n² ஈக்குவல் டு இதை நாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா n இன்ட்டு n+1 2n+1/6 இந்த ஃபார்முலா போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து கன எண்களினுடைய கூடுதல். சரிங்களா, 1³ 2³ 3³ அப்படி வரும். இது இயலெண்களை ஸ்கொயர் பண்ணிட்டா நமக்கு கன எண்கள் கிடைச்சிரும். இயலெண்களை ஸ்கொயர் பண்ணிட்டா நமக்கு கன எண்கள் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஏபி அண்டு ஜிபி இது இருக்குது. ஏபி ஜிபி அப்படிங்கிறது ஏபிங்கிறது கூட்டுத்தொடர் வரிசை. இது நமக்கு தெரிந்திருக்கும். கூட்டுத்தொடர் வரிசை. ஜிபிங்கிறது பெருக்குத்தொடர் வரிசை. இதில் சம் ஆஃப் அப்படின்னு வரும். சம் ஆஃப் அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த இதை முழுசாக கொடுத்துருப்பாங்க. ஒரு எண்களினுடைய கூடுதல், இந்த தொடரினுடைய கூடுதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி சம்மெல்லாம் வந்தால் அதுக்கு தனியான ஃபார்முலாஸ் இருக்குது. அது என்னங்கிறது நாம் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம்.